சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்க பேர் என்ன சார்? ஜெயக்குமார் சார். ஓகே, என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்க? நம்ம டிஸ்ட்ரிக்ட் சார். ஓகே, இப்போ நீங்க என்ன கண்ட்ரிக்கு போறீங்க? சிங்கப்பூர் சார். என்ன பாஸ்ல போறீங்க? இ பாஸ் சார். ஓகே, இந்த ஜாப், உங்களுடைய சேலரி, அப்புறம் ஃபுட் அக்கமடேஷன், இந்த டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஜெனரல் ஒர்க்கர் சார். ஓகே, ஃபுட் அக்கமடேஷன் ஃபீஸ் சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு என்னைக்கு ஃப்ளைட்டு, எங்க இருந்து ஃப்ளைட்டு, அது கொஞ்சம் சொல்லுங்க சார். சென்னை ஃப்ளைட் சார். ஓகே, சென்னை டு சாங்கி ஏர்போர்ட் சிங்கப்பூர் சார். ஓகே ஓகே. ஃப்ரைடே மார்னிங் சார். ஓகே சார். ஓகே, இப்போ நம்ம பெஸ்ட் கன்சல்டன்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு எப்படி தெரியும், எங்களை எப்படி நீங்கள் ரீச் பண்ணீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தேன் சார். ஓகே, சோஷியல் மீடியா பார்த்து எங்களை ரீச் பண்ணீங்க. ஆமாம் சார். ஸோ ஓகே, ஆட் பண்ணி விட்டீங்க சார். ஓகே, அதாவது சோஷியல் மீடியா பார்த்து வாட்ஸ்அப் குரூப்பில் எங்கள் ஸ்டாஃப் வந்து உங்களை ஆட் பண்ணி விட்டாங்க. ஆமாம் சார். ஓகே, ஸோ அன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சிங்களா? வந்துச்சு சார். ஓகே சார். அதுக்கடுத்து வந்து நீங்கள் என்ன ஜாப் எங்ககிட்ட கேட்டிருந்தீங்க, என்ன டைப் ஆஃப் பாஸில் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தீங்க? இ பாஸ் கேட்டிருந்தாங்க சார். ஓகே, அந்த இ பாஸ் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் சொன்னாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணாங்க சார். ஓகே, அது ஒரு ஆக்சுவலி நீங்கள் என்ன டிகிரி ஹோல்டர் தானே நீங்கள்? டிகிரி ஹோல்டர் சார். ஓகே, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க சார்? காலேஜ் மார்க் ஷீட், ஓரம் மார்க் ஷீட், கான்வகேஷன். ஓகே, ஸோ இதை மட்டும் தான் நீங்கள் எங்ககிட்ட சப்மிட் பண்ணீங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டோம் உங்ககிட்ட. ஆமாம் சார். ஸோ ஓகேங்களா. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதுலேருந்து ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து எப்போ இன்ஃபார்ம் பண்ணாங்க, ஸோ இதை அப்ளை பண்ணால் எவ்வளோ நாட்கள் ஆகும், ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுத்துருந்தாங்க, அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், அப்ளை பண்ணி ஐபி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சார். இந்த ஜாப் தான், இவ்வளோ சேலரி தான், இவ்வளோ இதுதான் சார், டீட்டெயில் மற்ற டீட்டெயில் சொல்லுவாங்க. அது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ஐபி அப்ளை பண்ணுறோங்க சார். ஓகே, 0 to 9 days அது வந்து அப்ரூவ் ஆகிடும் சார். அது எனக்கு வந்து 4 daysலேயே அப்ரூவ் ஆகிடுச்சு சார். ஆக்சுவலி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு டிமாண்ட் ஃபார்வர்ட் பண்ணி இதுதான் சேலரி எல்லாமே இருக்கும். இன்டர்வியூ பண்ணாங்களா உங்களை? பண்ணிடலாம். உங்களுக்கு எத்தனை டைம் இன்டர்வியூ பண்ணாங்க சார்? 3 டைம் பண்ணாங்க சார். ஓகே சார். இது எல்லாமே அந்த தெளிவாக அந்த சேலரி எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணாங்களா? கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லியிருந்தோமோ அதே டீட்டெயில்ஸ் தானே இன்டர்வியூ பண்ணாமல் சொல்லியிருந்தாங்க? ஆமாம் சார். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து ஐபி காப்பியை அப்ளை பண்ணி உங்ககிட்ட கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க சார். ஸோ நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணீங்களா அந்த ஐபி காப்பி? எதில் செக் பண்ணீங்க? எம்ஐஎம் வெப்சைட்டில் வெரிஃபை பண்ணேன் சார். ஓகே சார். ஐபி அப்ளை பண்ணி கொடுத்தா உங்களுக்கு 24 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்கள் செக் பண்ண சொன்னோம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் போட்டு அதில் நீங்கள் செக் பண்ணீங்க எம்ஐஎம்ல? எம்ஐஎம் பாஸ்போர்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த் சார். ஸோ இது மட்டும் நீங்கள் போட்டு செக் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு ஐபி காப்பி கொடுத்தப்போ நீங்கள் செக் பண்ணும்போது என்ன ஸ்டேட்டஸ் வந்துச்சு? ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் வந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. ஓகே, அப்புறம் 4 days கழிச்சு வந்து அப்ரூவல் வந்துச்சு. ஓகே சார். இப்போ ஐபி காப்பி வந்து நாங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ டேட் சொன்னோம், அதாவது ஐபி அப்ளை பண்ணதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் ப்ராசஸிங் டைம் நாங்கள் சொல்லி 0 to 9 days சொன்னேன் சார். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகியிருக்கு? 4 daysல அப்ரூவ் ஆகிடுச்சு. கரெக்டாக 4 days அப்ரூவ் ஆகிடுச்சு. நீங்கள் செக் பண்ணீங்களா அதை? செக் பண்ணேன் சார். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆனது யார் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணா சார்? பெஸ்ட் கன்சல்டன்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்கள் எதுவும் கால் பண்ணி அப்டேட் கேட்கல? இல்லைங்க சார். இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு எத்தனை டைம் பெஸ்ட் கன்சல்டன்ட்டுக்கு இது வரைக்கும் நீங்கள் எத்தனை டைம் வந்திருப்பீங்க இதுக்கு, இந்த ப்ராசஸ்க்காக? ப்ராசஸ்க்காக 4 டைம் வந்திருக்கேன் சார். ஓகே, எதுக்கு வந்தீங்க? ஃபர்ஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சார். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஐபி அப்ளை பண்ணும்போது அட்வான்ஸ் பேமெண்ட் வந்தீங்க சார். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐபி காப்பி வாங்குறதுக்கு வந்தீங்க. ஆமாம் சார். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து எதுக்குன்னா உங்களுடைய ஐபி அதாவது ஐபி அப்ரூவல் காப்பி வாங்க வந்திருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ டோட்டலாக 4 டைம் வந்திருக்கீங்க. ஆமாம் சார். சரிங்களா. ஸோ இந்த பேமெண்ட் விஷயம் இதெல்லாம் எப்படி சார் பண்ணீங்க, எந்தெந்த ஸ்டெப்பில் பண்ணீங்க? ஸோ நீங்கள் வந்து ஜாபுக்காக நீங்கள் பேமெண்ட் எந்தெந்த ஸ்டெப்பில் கட்டினீங்க அதே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஐபி அப்ளை பண்ணுறப்ப வந்து கட்டுறேன் சார். ஓகே, அதுக்கப்புறம் ஐபி அப்ரூவ் ஆனால் மட்டும்தான் கட்டுறேன் சார். ஸோ ஐபி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஃபுல் பேமெண்ட் ரிமைனிங் கட்டிட்டீங்க. ஐபி அப்ளை ஆனது அப்போ தான் நீங்கள் வந்து பேமெண்ட்டே கட்டுறீங்க. ஆமாம் சார். அதாவது ஐபி வந்து உங்களுக்கு அப்ளை காப்பி கொடுக்கும்போது மொத்த பேமெண்ட் கட்டுறேன் சார். ஓகே சார். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே தெளிவாக இருந்துச்சுங்களா உங்ககிட்ட? இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்ககிட்ட தெளிவாக சொன்ன மாதிரி கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்களா? சார், கரெக்டாக சொன்னேன். ஓகே சார். எங்கள் ஸ்டாஃப் உங்களை எப்படி சார் ஃபாலோ பண்ணாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸ்டாஃப் வந்து நல்லா குட் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க சார். எப்போ கால் பண்ணாலும் கரெக்டாக அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஏன்னா எல்லாமே அப்டேட் பண்ணிடுவாங்க சார். ஓகே, நீங்கள் எதுவும் எங்களை கால் பண்ணி கேட்டிங்களா? இல்லைங்க சார், எல்லாமே நீங்களே தான் சார் சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஓகேங்களா. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ராசஸ் பண்ணி போகிறீங்க. ஸோ நம்ம பெஸ்ட் கன்சல்டன்ட்டுடைய சர்வீஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெளிவாக நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு சொல்லுங்கள் சார். உங்கள் மனசில் என்ன இருக்கா சொல்லுங்கள்.
பெஸ்ட் கன்சல்டன் நம்பினோர் கைவிடப்படார். சொல்லுங்க உங்கள் சமூக வலைத்தளத்தில் இது பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃபுங்க இங்கே இருக்க ஒர்க் பண்ணுற சார் எல்லாருமே வந்து கரெக்டாக எனக்கு வந்து ஃபாலோ பண்ணாங்க, கரெக்டாக அந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு அதே வந்து மிக்க நன்றி சார். ஓகே சார். அதாவது உங்களுக்கு பாஸ் நாங்கள் பாஸ் சொன்ன மாதிரி கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டோம். ஆமாம் சார். ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்ல வரோன்னா உங்கள் வீடியோ வாயிலாக ஸோ எங்ககிட்ட நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டா மட்டும் போதாது. ஸோ ஆக்சுவலி நீங்கள் எங்களை எவ்வளோ இயர்ஸாக நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சார்? 1 இயராக ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார். 1 இயராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கு இப்போ ஏன் ஜாப் இந்த கரெக்டாக வந்துருக்கு? அதோட டிமாண்ட் வந்து இப்போ தான் சார் என்னோட ஒர்க்கு கரெக்டாக இருந்தது. அதனால் இப்போ இந்த டிமாண்ட் எனக்கு ஓகேன்னா இப்போ அப்ளை பண்ணேன் சார். அதுதான் சார் சொல்ல வரோம். என்னென்னா ஸோ நிறைய கேண்டிடேட் இருக்காங்க. ஸோ திடீர்னு வருவாங்க, உடனே அப்ரூவ் ஆகி போவாங்க. சில பேர் வருஷக்கணக்காக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு சூட்டபிளான டிமாண்ட் வரும் பொழுது தான் ஸோ அவங்களுக்கான கரெக்டான வேலையை வாங்கி தர முடியுன்றது உங்கள் வீடியோவெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சரிங்களா? ஸோ தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நீங்கள் போகிற இந்த வேலை உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் மென்மேலும் உயர்த்தணுன்ட்டு பெஸ்ட் கன்சல்ட் சார்பாக மற்றும் ஊழியர்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரெஃபர் பண்ணுவீங்களா சார் எல்லாருமே? கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன் சார். ஓகேங்களா? ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஓகே சார், என்னோட சர்க்கிள் எல்லாமே ரெஃபர் பண்ணுவேன் சார். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.